மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 5ஆம் ஆதிபத்தியத்தை சுக்கிரன் பெறுகிறார். அதுபோல் 9ஆம் ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறார். இதுல சனி அஷ்டமாதிபதியா வந்தாலுமே பிரச்சனை இல்லை. இந்த சனி தசையும் சுக்கிர தசையும் யோகம் செய்யணும். திரிகோணாதிபதி இயல்பா யோகம் செய்யணும்னா இந்த இடத்தில் ஸ்தான பலம் இதுல சுக்கிர ஸ்தான பலம் இழக்க கூடாது. இதுல ஒரு விதி என்னன்னா, ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தா சுக்கிர தசை சனி தசை மிதுன லக்னக்காரருக்கு யோகம் பண்ணும். ஆனா சனி அதீதமா வலுத்தாருன்னா எல்லாத்தையுமே தடை பண்ணி பொறுமையா தான் கொடுப்பாரு. நிலைத்து கொடுப்பாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, நிலைத்த லேட்டா கிடைச்சா அது அவயோகம். அப்படி கிடையாது. சனி மிதுன லக்னக்காரரும் ரிஷப லக்னக்காரரும் வலுவெற்றால் அந்த தசை பொறுமையாக செயல்படும். ஆனா அஸ்திவாரம் வலுவா இருக்கும். அந்த தசையில ஜாதகருக்கு சகல யோகமும் கிடைக்கும், பொறுமையா கிடைக்கும். அது போல யோக தசையில மற்ற இந்த 5, 9ஆம் அதிபதி தசை இல்லாம வேற மற்ற 7 கிரகங்களுடைய தசை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவயோகி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு முழுவதுமாக மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் அவயோகின்றோம். அந்த செவ்வாய் தசை யோகம் பண்ணும். எப்பொழுது பண்ணும்? சுக்கிரன் அல்லது சனி ஸ்தான பலத்தை இழக்காம, சுக்கிரன் சனி ஸ்தான பலத்தை இழக்காம வலுத்து சுக்கிரன் சனியோடு தொடர்பு கொண்ட தசை. சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களோட தொடர்பு கொண்ட கிரக தசை, தொடர்பு கொண்ட கிரக தசை இது யோகம் பண்ணும். அப்போ விதியின்படி மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு யோக தசை நடக்கணும்னா சுக்கிர சனி வலுப்பெற்று ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். சுக்கிரனும் சனியோடைய ஸ்தான பலத்தை இழக்காத இந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்ட தசையில் யோக தசை. அந்த ஸ்தான பலத்தை இழக்காத இந்த 5, 9ஆம் அதிபதிகளுடைய வலு ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, நீசபங்கம் பெற்றிருக்கிறாரா, பரிவர்த்தனையா, வர்க்கோத்தமமா அல்லது திக்பல நிலைகளே இருக்கிறார்ன்றதை பொறுத்து உயர்ந்த யோகமும் குறைந்தபட்ச யோகமும் கிடைக்கும். ஆனால் இந்த தசை யோக தசையாக செயல்படும்.